அதை எழுதிட்டியா? எழுதிட்டேன். அப்புறம் ஆண்டி பாட்டி இந்தாங்க. எனக்கு போதும். பூவு. ஆ, பழம் எழுதிக்கோ. ம். மிஷினுக்கு போடுறதுக்கு பெரிய மாலை எழுதிக்கோ. ஆ. அத்தை, வேற ஏதாவது எழுதணுமா? தேங்காய் சொன்னியா? அத சொல்லிட்டேன். வெத்தலை பாக்க. ஆமா, ஆமா வெத்தலை பாக்கியா. பாக்கு எழுதிக்கோ. ம். அம்மா, போர்டெல்லாம் சொல்லிட்டேன். ம். இப்பவே கொண்டு வந்திருப்பேன். அவங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு 10-10:30க்கெல்லாம் வந்துடும். நம்ம வெளியில வச்சிருவோம். போர்டெல்லாம் வைக்க போறமாடா? அப்புறம் எப்படிமா நம்ம கம்பெனியை பத்தி மத்தவங்களுக்கெல்லாம் தெரியும்? ம். ஆமா ஆமா, போர்டெல்லாம் வைக்கணும்டா. டேய், அது பெருசாடா? ஆமா பாட்டி, போறவங்க பாக்குற அளவுக்கு கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. ஓ. பாட்டி பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னு பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஏமா, இதே வேற பேரா இருந்துச்சுன்னு வையே, வைக்க விடுவாளா இவ? ம். எப்படிப்பட்ட ஆள் இவ? போங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, பாக்கியா வந்து ஒரு தொழில் தொடங்குறா. அதுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணணும். அடேங்க அப்பா. ஆமாமா, பண்ணணும். ம். என்ன லட்டு, இன்னைக்கு சந்தோஷம் ஒரு இன்ச்சு கூடுதலா இருக்கு. ஏய், உன்னை தாண்டி. என்னண்ணே? இல்ல, இன்னைக்கு சந்தோஷம் உன் முகத்துல ஒரு இன்ச்சு கூடுதலா இருக்கே, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓ. ம். இவ இப்படிதான்டா. நாம எல்லாரும் ஒரு விஷயம் பேசினா அவ வேற ஏதோ ஒண்ணு பேசுறா. வேற ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கா. இப்படி தாண்டா இருக்கா. வாடா, உட்காரு. பாட்டி. வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில பூஜை இருக்கு. ஆண்டியோட பிசினஸ் இனாகுரேஷன் இருக்குல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிசினஸ் இனாகிரேஷன் சொல்லும் போது ஏதோ பெரிய பில்டிங்லாம் கட்டி ஒரு 1000 பேர் வேலை பார்க்குற மாதிரி, யாரோ திறந்து வைக்க வர மாதிரி பில்டப்லாம் பண்றீங்க. வீட்டுக்குள்ள சின்னதா பண்ண போறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்லாம்? டேய், இது அம்மாவுக்கு பெரிய விஷயம், எங்களுக்கு இது பெரிய விஷயம் தான்டா. நீ போய் 1000 பேர் வேலை செய்யற கம்பெனிய பெருசா ஓபன் பண்ணு, சரியா? போ. இப்பதான் நினைச்சேன், செழியனை எங்க காணோம், எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களேன்னு. வந்ததும் நீ இப்படி சொல்ற, இதுக்கு நீ ரூம்லயே உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். அவன் சரியாதான் சொல்றான். 1000 பேர் வேலை பார்த்தாதான் அது பெரிய கம்பெனி. இது சும்மா வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டை மாட்டி பண்ண போறதானே? மா, நாளைக்கு எப்படிமா பண்ண போறோம்? இந்த ரிப்பன்லாம் வச்சு கட் பண்ணி ஓபன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியா? எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்ல. எள்ளும் ஜெனியும் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சாமி படத்துக்கெல்லாம் மாலையை போட்டு, அந்த மிஷினுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டு, ரிப்பனை சுத்தி வச்சுட்டு, ராதியா வந்து அந்த ரிப்பனை கட் பண்ணி குத்து உலக ஏத்துட்டோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் தாத்தா. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு, பண்ண மசாலாவோட குட்டி குட்டி சாம்பிள் கூட பிட் நோட்டீஸ் அடிச்சு ஸ்ட்ரீட் ஃபுல்லா கொடுக்குறோம். இந்த ரோடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிடலாம். அப்பதானே அம்மா இப்படி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கோபி, வாப்பா. வா, வாங்க. உட்காரு. வேலையெல்லாம் எப்படி போச்சு? போச்சு, பரவாயில்ல, நல்லா போச்சுமா. காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம். ஏங்க, நான் ராதிகா வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓ. அவங்க என் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணலங்க. அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கா, மயூரான்னு, சின்ன பொண்ணு. அவ ஏதோ தெரியாம பண்ணிருப்பான்னு சொன்னாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, ஆனா என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு உடனே என்னால தாங்கவே முடியலங்க. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அது எப்படிமா? உனக்கு கடன் கொடுத்துட்டு உன் நம்பர் எப்படி பிளாக் பண்ணுவாங்க? இத இப்ப சொல்றியே, அம்மா பயந்துட்டு இருந்தாங்களே,
அப்ப சொன்னியா? அப்ப எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. வராது வராது. பணத்துக்காக பண்ற ஆள் இல்ல அவங்க. ஒருவேளை அதுக்காக பிளாக் பண்ணிருந்தா நான் என்ன பணம் கொடுக்காமையா இருக்க போறேன்? அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்ல. அவங்க எப்படி என்கிட்ட பேசாம போலான்னு என் மனசுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. அதான் நேர்ல பார்த்து கூப்பிடலான்னு போயிருந்தேன். இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க. நாளைக்கு இன்னாகிரேட் பண்றதுக்கு அவங்க தான் வராங்க. ஓ மா அது இனாகிரேட் மா. வாயில வந்ததெல்லாம் சொல்லாத. ஏதோ ஒண்ணு விடுடி. நாளைக்கு அவங்க தான் அதை பண்ண போறாங்க. எழில நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டான். ஊரெல்லாம் ஒட்ட போறான். ஈஸ்வரி மசாலான்னு வெளியில போர்டெல்லாம் வைக்க போறாங்க. கோபி சிப்ஸ் வேணாம்ப்பா. ஏன்டா என்னாச்சு இவனுக்கு? சொன்ன உடனே அப்படியே சந்தோஷப்பட்டுருவான் பாரு. அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறிய. அம்மா விடுமா, அவருக்கு பொறாம மேல. டேய், அப்பா செம்ம டயர்ட்ல வந்திருக்காரு, போறாரு. இதுல என்ன இருக்கு? உங்க அப்பாவை சொன்னா உனக்கு அப்படியே பொத்துட்டு வந்துருமே. விடுடா, அவர் எப்பவுமே அப்படிதானே. பாக்கியா, நாளைக்கு நீ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க போற. சந்தோஷத்திலே இரு. எதுக்கு தேவையில்லாம கோபியெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கிற? நாளை காலைல எல்லாரும் சீக்கிரம் எந்திரிக்கணும். பேசாம போய் படுங்க. வாங்க. போய் படுங்க படுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மா, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி சரிப்பா, போலாமா? இனியா, என்னடி தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இது அங்க வை. சரி, படிச்சியா? படிச்சேமா. 10th சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே. அதை எடுத்துட்டு தாமா இருக்காங்க. எத்தனை வாட்டி கேப்ப? எப்படியாவது நல்லா படிச்சிரு இனியா, அது போதும் எனக்கு. படிச்சுட்டு தானமா இருக்கேன். சரி, லைட் ஆஃப் பண்ணவா? கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படி. படிக்கிறத தவிர வேற எதுவுமே பேச மாட்டியாமா? முடிய பாரு எப்படி விரிச்சு விட்டுருக்க. வா, பின்னி விடுற. வா மா, போமா. பின்னி வச்சுட்டு தூங்குனா நல்லா வளரும்டி. வா. ஏமா இப்படி படுத்துற? என் பேச்சு கேளு. வா, நான் பின்னி விடுறேன். வா, நீ வா, தூங்கலாம். ஏய், ஏண்டி நான் சொல்றத மதிக்கவே மாட்டேங்கிற? என் பேச்சை கேட்க மாட்டியா நீ? ஆள பாரு. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்க? மா, சிரிக்கிறது நல்ல விஷயம் தானேமா? சிரிக்கிறது நல்ல விஷயம்தான். ஏதாவது ஜோக் அடிச்சு சிரிச்சா பரவாயில்ல. நீ இப்படி தனியா சிரிச்சா என்ன சொல்லுவாங்க சொல்லு? ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சிரிச்சேன்.
மா படுமா. ஏய், எதுக்கு லூசு மாதிரி தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இனியா, என்கிட்ட போய் சொல்லாத. இன்னைக்கு நீ சரியில்லை. என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கு நீ தனியா சிரிச்சிட்டு இருந்த சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடேம்மா. ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லம்மா. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? இத பாரு இனியா, இப்போ நீ படிப்பை தவிர வேற எதையுமே யோசிக்க கூடாதுமா. மாடல் எக்ஸாம் வேற வருதுல்ல? நான் எக்ஸாம் பற்றி தாம்மா நினச்சிட்டு இருந்தேன். ஓ, எக்ஸாம் பத்தி நினைச்சா இப்படியெல்லாம் சிரிப்பு வருமா? எனக்கு வரும். அதான் எப்படி வரும்? ஐயோ, அதெல்லாம் வருமா? ஏய் இனியா, நீ சும்மா சும்மா பல்ல காட்டுன ஒடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவான் பாத்துக்க. தூங்கும் போதும் திட்டிக்கிட்டே இருப்பியாமா? ஏமா இப்படி இருக்க? இனியா, திட்டலமா, பயமா இருக்குமா. செழி அண்ணன் எழில் அண்ணன் என்ன செஞ்சாலும் நீ பேசாமவே இரு. அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு. என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இரு. அப்படி இல்லம்மா, நான் திட்டல உன்ன. போமா. சரி சரி, நீ தூங்கு. போமா. ம், ஒண்ணு வேணாம். கோச்சுக்காதடி. நான் உன் நல்லது கையெடுமா. என்ன? ம்ஹும். நீ நல்லா படிக்கணுமா. வேற எதை பத்தியும் நீ யோசிக்க கூடாது, சரியா? அறுக்காதம்மா. இத பாரு இனியா, உன் வயசுல நான் செழியன்கிட்டயும் எழில்கிட்டயும் கூட இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல, நீயும் வளர்ந்துட்டா. யார் உன்கிட்ட இதெல்லாம் கேட்க போறாங்க சொல்லு? எப்படா வளருவேன்னு இருக்கு எனக்கு. அப்படி வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை ஏய், சேரும். சும்மா வேலைய பாருடி. என்ன சனி? ஆண்டி, என்னைக்கும் நீங்க தான் சமைக்கணுமா? எழில் சொன்னாமா, டிஃபன் எல்லாம் வெளியில வாங்கிட்டு வரலான்னு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன் சொல்லு? அக்கா, அத நீ ஏன் சொல்லுக்கா? அதென்ன இடையில ஒரு கேள்வி? நாமளே கேட்டரிங் வச்சிருக்கோம்னு சொல்றோம். இப்ப நாமளே போய் இன்னொரு கேட்டரிங்ல ஆர்டர் கொடுத்தா சரியா இருக்குமா சொல்லு? பண்ணக்கூடாதுதான், பண்ணக்கூடாதுதான். ஏன் ஆண்டி, பெரிய பெரிய ஷெஃப் எல்லாம் இருக்காங்க, நல்லா சமைக்கிறவங்க. அவங்களாம் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்களே வா சமைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல ஜெனி, அவங்களாம் ரொம்ப பெரிய, அது ஏதோ சொன்னியே, ஷெஃப் ஆண்டி. அதான் அதான் அதான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சமைக்கிறேன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. நல்லா இருந்தா இந்த மசாலாவை தான் விற்க போறீங்களான்னு கேட்டு வாங்குவாங்கல்ல. ஆமா ஆண்டி, இப்படி ஒரு பாயிண்ட நான் யோசிக்கவே இல்ல. கரெக்ட். சரி ஆண்டி. டேய், வேற ஏதாவது ஒட்டணுமாடா? கரெக்டா இருக்கு.
டேய் இந்தா ஆ. இங்க விட்டு கொடு. இங்க டேய் அந்த மாலை எடு போடுவோம். ஆ. புடி. ஆ கொடு. ஓகே. ஓகே ஆ சூப்பர். பேராண்டிகளா ஆ சூப்பர்ப்பா, அசத்திட்டீங்களே. நல்லா இருக்கா? பிரமாதம் பிரமாதம். ஏய், இருங்க இருங்க இருங்க. ஆ. என்னப்பா சந்தன குங்குமத்தை காணும்? ஓ இருங்க இருங்க ஆமாங்க. இருங்க, இங்கதான் இருக்கும். இந்த பூ அந்த பக்கம் வைங்க. கொடுங்க தாத்தா. சந்தன குங்குமம் எடுத்தாச்சு. சந்தன குங்குமம் வச்சாதான் அம்சமா இருக்கும். ஆமா தாத்தா, ஈஸ்வரி டேய். மசாலா ஆ. மேல வைங்க. இங்க ஒண்ணு எழிலு. வச்சிரலாம். ஆ இங்க ஒண்ணு பாட்டி எப்படி இருக்கேன்டா? பின்றீங்களே பாட்டி. பாட்டி ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. நான் எப்பவுமே ஹீரோயின் தான். ஆ. ஆ? ம். ஆ, எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல? ஆ ஆமா, குத்து விளக்கு என்ன வைக்கலையா? ஆமல்ல. டேய், அது உள்ள எங்க, இருக்கு. உள்ளயா? போய் எடுத்துக்கோ. ஆ, ஈஸ்வரி ஆ, அழகா அம்சமா இருக்கு. நல்லா இருக்கேனா? ஒன்ன சொல்லல, மிஷின சொன்னேன். ம். ஆ, வா வா. ஆ தாத்தா டேய் இந்தாங்க, குடுறா. அங்க வைங்க. ஆ, பாத்து தாத்தா வைங்க. பார்த்து அது மறைக்காம பாத்துக்கோங்க. ஆ. ஆ ம், பாட்டி என்கிட்ட பார்த்து செடியா வாங்கிக்கோ. பிடிடா. அங்க வை. என்னடா வேடிக்கை திருப்பிக்கோங்க பார்த்துட்டு? திருப்பிக்கோங்க. இப்படி இப்படி. சரி பாட்டி, ஆ, இவங்க இத பாத்துக்குவாங்க. நீங்க என் கூட வாங்க. எங்கடா? அட வாங்க பாட்டி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டேய், வாங்க, வாங்க, வாங்க. எங்கடா? ஒருத்தன். இருங்க தாத்தா வரேன். வாங்க. சரியா, நீ சந்தன குங்குமத்தை வை. ம். சரி. ம். இங்க வைக்கட்டா? வை வை. வாங்க. எங்கடா என்ன கூட்டிட்டு போற? அட, வாங்க பாட்டி. ஐயோ. டடங். டேய், எப்படி? ஈஸ்வரி மசாலா. ஆ நல்லா இருக்குடா. ஈஸ்வரி ரொம்ப அழகான பேர் இல்ல? பின்ன ஈஸ்வரி எப்படிப்பட்ட பேரு? ஆ. அதானே. டேய், இந்த தெருவுல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் இது நல்லா தெரியும்ல? என்ன பாட்டி, ஊருக்கே தெரியும். நீங்க வேற. ஆ. ஆ, பாருங்க, கலர்ஃபுல்லா போட்டிருக்கு. ஆ, அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆ? ம். சரி சரி, ஆ. வா போலாம். சரி வாங்க. அங்க வைடா, அங்க வைடா. தாத்தா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வாமா இனியா. இனியா, இந்த குத்து விளக்குல சுத்தி பூவை போடு. என்னென்ன நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன வேலை பார்க்க சொல்ற? ஏய், அவன் என்ன சொன்னான்? விளக்குல பூ தானே வைக்க சொன்னா. பொம்பளையில் செய்யற வேலை ஆம்பளையில் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். வந்து பூ வை. ஐயோ தாத்தா, என் மொபைல மேல வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியாடா, விளக்குல பூ வைக்க சொன்னா நம்ம காதுல பூ வச்சுட்டு போறோம். விடுங்க தாத்தா, எப்படி ஆளு? நம்ம கீழே வருவால. இந்தா இந்த திரிய விளக்குல போடு. நான் போட்ட மாதிரியே போடு. ஓகே தாத்தா. வாடா கோபி, ஒரு கை குறையுது. வா வந்து இந்த பூவெல்லாம் போடு. டேய், இங்க என்ன பராக் பார்த்து நின்னுட்டு இருக்கிற? வா வந்து வேலையை பாரு. டேய் செடியா, சூப்பர்டா. இது ராதிகா வெட்டுவாங்கல்லடா? ஆமாமா. ம். அவ வரத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு கோபி, இல்லனா நீ வசமா மாட்டிப்ப. சூப்பரா இருக்குடா எழுந்து. ஆமாமா, நல்லா இருக்கு. அம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. அது விடுங்க. இல்ல இல்ல, அங்க அது அந்த வைங்க. சைடே வை. சரிடா. டைம் ஆயிட்டே இருக்கே. இந்த போட்டோலாம் ராதிகா பார்த்துட்டானா நான் தானே தெரிஞ்சிடாதா? ஐயோ.
அப்பா ஆ? என்ன பண்றீங்க? ஆ, அதை ஏன்பா கழட்டிட்டு இருக்கீங்க? ஆ, ஆ, அது அது வந்து எதுக்குங்க இப்போ அதெல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க?